ஹலோ எவ்ரி ஒன். சென்னையில் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ என்ட்ரி ஆனதே காருக்கு பார்க்கிங் டிக்கெட் வாங்குறாங்க. 50 rupees ஃபார் கார், தென் 20 rupees ஃபார் 2 வீலர். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 ஆகுது. டிக்கெட் கவுண்டர் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 60 rupees, கிட்ஸ்க்கு 10 rupees. ரீசனபிளான ப்ரைஸாக தாங்க இருக்குது. என்ட்ரி ஆனதுமே பார்க்கோட மேப் போட்டிருந்தாங்க. இந்த மேப்பில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. உள்ளே போனதுமே மெடிக்கல் ரூம், ஃபீடிங் ரூம், ரெஸ்ட் ரூம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனதுமே மான்கள் கூட்டம் நிறைய பார்க்கலாம். வேலி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வீடியோவில் அவ்வளோவா கவர் பண்ண முடியலை. ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணதால பார்க் ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பேர்ட்ஸ் டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஸ்டீலில் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி இருந்தாங்க. பட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்ம கிளியராக பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ அதில் தான் எடுத்தது. இந்த குட்டி ஃபவுண்டைன் உள்ளே கொடுத்துருந்தாங்க. அதில் பேர்ட்ஸ் குளிக்கிறதுலாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள பார்க்குள்ளாரையே பாம்பு ஷோகேஸும் பண்ணியிருந்தாங்க. நிறைய இல்லைனாலும் ஒரு 4-5 பாம்பு ரொம்ப பெருசாகவே இருந்தது. காற்ற பாருங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிட்ஸ் பிளே ஏரியா போகலான்னு போயிட்டு நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க. ஜென்ரலாக கவர்மெண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேம்ஸ் நான் பார்த்ததில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைடர்ஸ்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைடர்ஸ் இருந்தது. கிளைம்பர்ஸ்லையுமே ரோப் கிளைம்பர், ஸ்டீல் கிளைம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே மட்டும் ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது விளையாடி முடிக்கிறப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே இருந்தது. பசங்களுக்கும் பசி வந்துடுச்சு, எங்களுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டது. இருந்தே ஐசெட் தொலைவில் கேஃபிடேரியா தெரிஞ்சது. ஸோ அங்கே போயிட்டு இருந்தோம். ஆன் தி வேல இருந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருந்தோம். கேஃபிடேரியாவும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அங்கங்கே ஹட் போட்டு பெஞ்சஸ் போட்டு இருந்தாங்க. உள்ளே போயிட்டு பில் பே பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் வாங்கிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நான் காஃபி வாங்கினேன். காஃபி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees. கிட்ஸ்லாம் சிப்ஸ் பேக்கெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த ஆஸ்ட்ரிச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் பெருசாகவும் இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்த பார்க்லேயே இந்த ஆஸ்ட்ரிச் தாங்க ரொம்ப பெருசு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மங்கி தாங்க. இதுங்க பண்ண சேட்டை இருக்குது பார்த்தீங்களா, சிரிச்சுட்டே இருந்தோம். ஆக்சுவலாக பசங்க கையில் இருந்த சிப்ஸ் பேக்கெட்டை பார்த்துட்டு அது வேற ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது. எக்ஸிட் போகிற வழியில் ஆமையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனால் நிறைய டாட்டாய்ஸோட வெரைட்டிஸ் இருந்தது. அதை ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். வெளியே வரப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 இருந்தது. 1.25 மணி நேரம் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியே வந்ததுமே ஒரு ஜூ கேஃப் இருந்தது. அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு யோசித்தோம். பட் அங்கேருந்து பார்க்குறப்போ தான் அங்கே ஒரு ஸ்னேக் பார்க் இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ அதையும் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலான்னு அங்கேயும் உள்ளே போனோம். இந்த பார்க்கில் நிறைய ஸ்னேக்ஸ் இருந்ததுங்க. அந்த ஸ்னேக்கை பார்க்குறப்போ ரொம்ப அருவருப்பாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இந்த பாம்பு நம்ம படம் எடுக்கிறப்ப அந்த பாம்பும் நம்மளே படம் எடுத்தது. பெரிய மலைப்பாம்பெல்லாம் இருந்ததுங்க. அதுங்க 4-5 பாம்பு ஒன்றா மேலே இருக்கிறப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாகவும் இருந்தது. இங்கே ஒரு மலைப்பாம்பு ஒரு மாடை விழுங்குற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாகவே இருந்தது. இந்த ஸ்னேக் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏஆர் ஷோ இருந்ததுங்க. இந்த ஏஆர் ஷோக்கு 2 கிட்ஸ்னால் 1 கிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னொரு கிட்ஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அடல்ட்ஸ் மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய்ட்டு நாங்கள் நின்னோடனே எங்களுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே பாம்பு எங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி வந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்தவுடனே பசங்க 2 பேரும் ரொம்ப பயந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பு போயிட்டு கையில் பிடிக்கிறதுனாவோ அதை அடிக்கிறதுனாவோ அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பு வந்த பிறகு
வந்து முதலை வந்தது, ஆமைகள் வந்தது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து டைனோசர் வந்தது. டைனோசர் வந்தோடனே பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்க பசங்க. ஸோ அவங்க என்ஜாய்மெண்ட் ஆகிறத பார்த்து நம்மளுக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஸோ பசங்களும் நிறையவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் சென்னை கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.